அஞ்ஞான இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை கொடுப்பவர் தான் குரு. போதக குரு, வேதக குரு, நிசித்த குரு, காமிய குரு, சூசக குரு, வாசக குரு, காரக குரு, நிசித்த குரு என்று இந்த உலகத்தில் அட்ட குருக்கள் மேலான குருக்கள் என்று சொல்லுவார்கள். ஆதி சங்கரருக்கு கோவிந்த பாதர் குருவா வந்தார். ராமானுஜருக்கு 5 பேர்கள் குருவாக வந்தார்கள். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே குருவா வந்தார். திருமூலருக்கு நந்திய பகவான் குரு, பாம்பாட்டி சித்தருக்கு சட்டை முனி குரு, கோரகருக்கு மச்சேந்திரர் குரு, ஔவையாருக்கு விநாயக பெருமான் குரு, அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குரு, சுவாமி விவேகானந்தருக்கு பரமஹம்சர் குரு, பரமஹம்சருக்கு ஸ்ரீ தோத்தாபுரி குரு. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆவியே என்ற திருமூலர் திருமந்திரத்தில் ஆதி பராசக்தி ஒரு யுகத்திலே சிவனுக்கு தாயார் தன் பரத்துவத்தை வெளிப்படுத்தினாலாம். அதாவது அச்சிவன் தனக்கும் தாயினை போற்றி. மேல்மருவத்தூர்ல ஆதிபராசக்தியினுடைய கர்ப்ப பையில சிவபெருமானே வெகு சொகுசா நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு யுகத்திலே ஏகம்பத்துறை என்றாய் போற்றி, பாகம் பெற்றொரு ஆனாய் போற்றின்னு பெருமாள் தங்கைக்கும் கங்கைக்கும் சரீரத்தின் சரிவாய் கொடுக்கப்பட்ட தமக்காக திருவாரூரிலே உமையம்மை பசியின் கண்ணால் வந்து வழிபாடு செய்தார். இதுதான் வாயு மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே என்ற. அதாவது 7 கோடி மந்திரம் சித்தத்தை திறமைக்க செய்யுமா. இந்த குரு என்ற 2 எழுத்து மந்திரம் எல்லா மந்திரத்திற்கும் மேலானதான். இந்த அற்புதமான பெருந்தாந்தி பெருவிழாவிலே வேதம் ரொம்ப முக்கியம். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக, போதத்தால் வழிபட்டால் புள்ளிருக்கும் வேறொரு. அதாவது பெருந்தாந்தி பெருவிழா ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், பெருந்தாந்தி காணாது போகியோ பூம்பாவாய். மயிலாப்பூர்ல சிவனேச செட்டியார் தன்னுடைய ஒரே மகள் பூம்பாவையே 4 ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா வளர்க்கிறார். ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனா பாம்பு கடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுறார். பெருமாள் ஞானசம்பந்த பெருமாள் அங்க வராது மயிலாப்பூருக்கு. அப்போ அந்த அரிசி கலையத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அழுகுறாங்களாம். அப்ப பெருமாள் சொன்னாராம், பெருந்தாந்தி காணாது பொதியோ பூம்பாவாய், மட்டிட்ட புள்ளையங்கானல் மடமையிலே கட்டிட்டன் கொண்டான் கபாலீஸ்வரம் இருந்தான், ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பண்பல் அட்டிட்டன் காணாது போதியோ பூம்பாவாய். இந்த வரியத்தை பாடும் போது இந்த அரிசி கலை அப்படியே ஆடுதான்.
எலும்பெல்லாம் ஒன்னா சேருதான். தோல் போட்டி அந்த பூம்பாவை எப்படி இருந்தாலும் அப்படியே எழுந்து வந்தாலும். அதுதான் சொல்லுவாங்க, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராபதி பராமியம் ஈசத்துவம் வாசத்துவம் என்ற 8 சித்திகள், அட்டமா சித்திகள். இதுல ஈசத்துவம் என்ற சித்தி இறைவனுக்கு நிகரானது. கடவுள் என்ன பண்றாரோ அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குமா. அதே மாதிரி சுந்தரர் அவிநாசிக்கு போறார். ஒரு வீட்டுல மங்கள வாத்தியம், இன்னொரு வீட்டுல அமங்கல வாத்தியம். என்னன்னு கேட்கிறார் சுந்தரர். 2 பசங்க ஒரு ஏரி மடுவுல குளிக்க போனாங்க. ஒரு பையனை முதல்ல முழுகிடுச்சு, இன்னொரு பையனுக்கு அந்த குலத்து பையன் பூணூல் கல்யாணம் பண்றாங்க. இவங்க வீட்டுல மங்கள வாத்தியம், அவங்க வீட்டுல அமங்கல வாத்தியம். அப்ப சுந்தரர் நேரா அந்த வீட்டுக்கு போனாராம். எந்த ஏரியில எந்த முதல்ல முழுங்குச்சோ அங்க போனாராம். இந்த ஈசல் 8ஆம் எருமைக்கேன்னு ஒரு பதிவும் காட்டினாராம். இந்த முதல்ல முழுங்கின பையனை வெளியே வந்து அப்படி துப்பிட்டு போயிடுச்சான். இதெல்லாம் புராணங்கள்லாம் சும்மா கிடையாது. இந்த பெருந்தாந்தி பெருவிழா 1000 கோடி கொடுத்தாலும் நாளைக்கு நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வாய்ப்பை நடுவ விடாதீங்க. தேவையில்லாம சீரியல் பார்த்துக்கிட்டு ஊர் கதை உலகத்து கதை பேசுவதை தவிர்த்து இந்த யாக சரியானவங்கள கொஞ்சம் பேசாதீங்க. இந்த சிலோன் பேசுற மாதிரி பேசினே இருக்கிறாங்க பக்கத்துல. அதாவது மைக்கில் நம்ம கருத்துக்களை சொல்ல முடியல, எதுக்கு சொல்ல பெருசா இருக்கு. இப்பெல்லாம் பொம்மாடிக்கு நல்லா திருத்திட்டாங்க, ஆம்பளை அதிகமா பேசுறாங்க. அதாவது யாக சாலையில பல அற்புதங்கள் நடக்கும். ஒரு நாளைக்கு வாய்க்கு லீவு கொடுக்கல, காலம் உள்ள பேசி கிடக்குறோம். அவள் போடுற மாதிரி எதிர்ப்பு கதை, பக்கத்து கதை, 3வது வீட்டு கதை. இந்த பாவமான விஷயத்தை பேசினால் ஒரு குருவி கூட்டை கலைச்சா என்ன பாவமாக வருமா? இந்த பேசுறவனுக்கு பரவாயில்லை, இது எவன் காதுல வாங்குறான்னா அவனுக்கு 2 பேருக்கு பாவம் வருமா? பெரிய யாகசாலை அமைத்து சிவாச்சாரியார் பெருமக்கள் காமேஸ்வரனெல்லாம் கத்தி முனையில நடக்கிற மாதிரி அவர் நெருப்பு அணுகாமலும் அகலாமலும் தீக்காய்வது போல கரெக்டா பண்ணணும். ஏன்னா அந்த எஜமானங்களுக்கு தான் பொறுப்பு யாகசாலையில. நீங்க அணுகின்ற அந்த யாகத்தை நடத்த ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஏதோ நோய் படுக்கையில படுத்துட்டான். கைதேர்ந்த மருத்துவர் எல்லாம் பாக்குறாங்க. ஒண்ணுன்னா நோய்க்கு மருந்து கொடுக்க தெரியல. அதாவது ஈட்டி 8 வரைக்கும் போகும், பணம் பாதாளம் வரைக்கும் போகும், பக்தி அதிகம் என்று போகும். ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம் என்ற சர்வ சாதகம் கனபாடின்னு. அதாவது வேதம் ஓதும் 10 பிராமணனுக்கு மேலானவன் ஒரு ஆச்சாரியன், 10 ஆச்சாரியனுக்கு மேலானவன் ஒரு உபாத்தியாயர், 10 உபாத்தியருக்கு மேலானவன் ஒரு தந்தை, 10 தந்தைக்கு மேலானவன் ஒரு தாய். இந்த தாய்க்கு மேல தெய்வமே கிடையாது. அப்படி அற்புதமான ஒரு ஆச்சாரியன். அவரை கூட்டிட்டு வர்றாங்க பல்லத்துல. அவர் பார்க்கிறார். அங்கே என்ன பண்றாங்க, ஒரு மகான் பார்க்கிறார். ஏதோ ஒரு நோய், இதுக்கு மருந்து என்னன்னா அவருக்கு தெரியும். சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆத்தங்கர ஓரத்துல ஒரு மந்திர பொம்மையை செய்து கையில ஒரு சுழல் வாழை கொடுத்துட்டு போயிட்டார் அந்த சித்தர். இந்த வால் சுத்திக்கினே இருக்கும். இதை எவன் ஒருவன் கீழே விழுபடி செய்கிறானோ அன்னைக்கு ராஜா நல்லா அந்த சித்தர் போயிட்டாராம். சில தேவ ரகசியங்கள்லாம் சித்தருக்கு சொல்ல மாட்டாங்க. சித்தர் போக்கு சிவன் போக்கு. அப்ப அங்க ஒரு கணபாடி ஒரு அந்தனன் வருகிறான் சிவாச்சாரியார். அந்த பொம்மை என்ன பண்ணுதான், 4 விரல காட்டுதான். இவர் சிவாச்சாரியார் எல்லாம் முடியாதுன்றாராம். ஒரு ஜனமும் பார்க்குது என்ன விஷயம். இந்த மாடு பிடிக்கிறவங்களா கையில ஒரு தூண்டை போட்டு பிடிப்பாங்க. விரல பிடிச்சி அதுலயே அவங்களுக்கு ஒரு எது கிடைக்கல. மூலி ஆகுதாமா 10,000 சொன்னா அதை உடனே அர்த்தம்.
சில பாஷெல்லாம் நமக்கு புரியாது, தருவு பாஷை அவங்களுக்கு தெரியும். அப்படி 4ன்றாராம் அந்த மந்திர பொம்மை, இந்த சிவாச்சாரியார் 3ன்றாராம், அவர் 2ன்றா, மாத்தி மாத்தி இவங்க பேசுறாங்களாம். கடைசியா 1 அந்த மந்திர பொம்மை சரின்னாராம் இவரு. உடனே வாழை போட்டுருச்சான். இந்த சித்தர் சொன்ன மாதிரி குத்துக்கல்லு, எண்ணக்கல்லு, காணிக்கல்லு மாதிரி ராஜா வந்து உட்காந்துனானா. ராஜாவுக்கு சந்தோஷம். மரண படுக்கையில் இருந்த நமக்கு இந்த உயிர் பிச்சை கொடுத்தது யார்? ஐயா, ஒரு அந்தணன் வந்தான் சிவாச்சாரியார், அற்புதமான நிறைய கும்பாபிஷேகம் பண்ணவர். அவர் என்னமோ வந்தாரு, இந்த மந்திர பொம்மை 4 இன்ச்சு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 1 இன்ச்சு சரின்னாரு, கீழே போட்டுருச்சு வாழை. இந்த வாழை கீழே விழுந்த உடனே நீ நல்லாயிடும் ஒரு சித்தர் சொன்னார். அப்படியா? அந்த அந்தணனை பல்லக்கில் தூக்கிட்டு வாங்கினாராம். நேரம் மேல தாரத்தோட போய் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க ஆச்சாரிய பெருமக்கள். அந்த மாதிரி மங்கள வாத்திய முழங்க பல்லக்கில் தூக்கிட்டு வராங்களாம். ராஜா கேட்டான் அந்த சிவாச்சாரியாரை பார்த்து, என் உயிரை காப்பாற்றி கொடுத்த, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த பெரியாங்க பத்தியே எழுதி வச்சிடறேன். இல்ல ஆம்பூர் ஓணமா சொல்லு, ஃபுல்லா எழுதிடுறேன். இல்ல திருப்பத்தூர் வாணிப்பாடி ஓணமா சொல்லு, எழுதுறேன்னா. ஆனா அவர் சிவாச்சாரியார் சொன்னாரா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அதாவது அந்தணன் என்பவன் அறவு, வைசிய தர்மம், பசி ஏதோ எங்களுக்கு சாப்பாடு இருந்தா போதும், 4 பசுமாடு இருந்தா அதை வச்சு ஜீவனம் பண்ணிப்போம். இந்த பொண்ணு பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க நாங்க கிடையாது. அதனால ஒரு ஆத்தங்கரையில ஒரு தியான மண்டபம் கட்டி கொடு, எப்போதும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. பாத்தீங்களா? ஒரு கேக்குறாரு, என்ன அந்த மந்திர பொம்மை கிட்ட பேசுனேன், அது 4 இருந்து நீ ஒத்துக்கல, 3 ஒத்துக்கல, 2 அப்போ தலையாட்டல, 1 சொல்லும் போது 7 தலையாட்டின. ஒண்ணுமில்ல ராஜா, நான் படிச்ச வேதத்துல காயத்ரி மந்திரம், லலிதா சரித்திர நாமம், கனகதாரா கோத்திரம், இப்படி பல மந்திரங்கள் படிச்சு என் மேலேயே மந்திரமேனி ஆகிவிட்டது. மந்திர சக்தியில எனக்கு கொடுன்னு அந்த மந்திர பொம்மை கேட்டது. 4 பங்கு கேட்டது, கொடுக்க மாட்டேன்னு. சரி 3 பங்காவது கொடுன்னு கெஞ்சி கேட்டது, அப்பவும் முடியாதுன்னு. பிச்சை கேட்கிற மாதிரி 2 பங்கு கொடுன்னு கேட்டது, முடியாதுன்னு. கடைசியா 1 பங்காவது கொடுன்னு அழுது கேட்குது அந்த பொம்மை. போனா முதல்ல 1 பங்கு கொடுத்தனாராம். பாத்தீங்களா? தாம் படிச்ச வேதத்துல தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை அந்த பங்குல கொஞ்சம் கொடுத்ததுக்கே அந்த மந்திர பொம்மை அந்த அந்தனுக்கு கட்டுப்பட்டதா. இதெல்லாம் விளையாடுற வேலை கிடையாது. அதனால எல்லாரும் யாகசாலையில வந்து உட்கார்ந்து மௌனமா அமைதியா என்னென்ன பண்றாங்க உள்வாங்குங்க. அதாவது பகையில சாவாதவங்க கூட சபையில செத்துருவான்னு ஒரு பழமொழி. சபையை கட்டி போடணும், இல்லைன்னா சபை நம்மளை கட்டி போடணும். இந்த நாக்கு இருக்குது பாரு, அரச மரத்தாண்ட நிக்க வச்சு மாலை மரியாதை பண்றது இந்த நாக்கு தான். அதே அரச மரத்துல கட்டி வச்சு ஒதுக்கிறது இந்த நாக்கு தான். வாய்க்குதுன்னு எதோனா பேசக்கூடாது. நல்ல விஷயங்களை 4 பேர் காதுல போய் ஒழிக்கணும். போட்டோகிராஃபர் பேர் கற்பூரம் மாதிரி அழகா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டு யார் அந்த அண்ணனுடைய சிவாச்சாரியார் காமேஸ்வரனுடைய பாசத்துக்காக ஓடி வந்து நல்ல விஷயங்களை இந்த ஊருக்கு சொல்லணும். அதாவது ஏடுகள் கூட ஏற்றுக்கொள்ளும் எழுத்தாணி கீரலை, எழுத்தாணி குரு என்று சொன்னா ஏடுகள் சீரம் தானே. இந்த ஏடுகள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் எழுத்தாணி கீரல் குருவின் பதிவுகளாக அமையணும். ஒரு மருமக மாமியார குருவாய் ஏற்றுக்கணும், ஒரு தாயை குருவாய் ஏற்றுக்கணும். தவத்தை விட மேலான தர்மம் எது என்று சொன்னா தாய் தகப்பனை பார்ப்பதுதான். பெற்று வளர்த்து பெருமைகள் எமக்களித்து முற்றும் உழைத்தென்ன முழு மனதன் ஆக்கிவிட்டு மற்ற சுகம் ஒன்றும் காணாமல் மறைந்து விட்ட நற்றவர் தாய் தகப்பனுக்கு நான் படைக்கும் படையல்னு இறந்தப்புறம் படைக்கிறது பெருசு கிடையாது.
உயிரோட இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு சோறு போடணும். மாதா வயிறெறிய வாழா ஒரு காலம்னா குடியிருந்த கோயில் மறுமுறை அமர முடியாத சிம்மாசனம் எது என்று சொன்னா தாயின் கருவறைதான். அதனால முதல் தெய்வம் மாதா, இரண்டாவது பிதா, மூணாவது குரு, நாலாவது நம்ம கும்பிடுற அம்மா சாமுண்டீஸ்வரி. தாயை பார்த்தா வயிற்றுக்கு நேரம் வணக்கம் சொல்லணும், தந்தையை பார்த்தா மார்புக்கு நேரம் வணக்கம் சொல்லணும், ஆசிரியரை பார்த்தா புருவ மத்திக்கு நேரம் வணக்கம் சொல்லணும், பரபொருளான தெய்வத்தை பார்த்தா தலைக்கு மேல இருக்கிற கூப்பி வணக்கம் சொல்லணும். இந்த அற்புதமான இரண்டாம் கால வேள்வி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த தம்பதி சமேதரா சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உத்தி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன். பசி வந்தா 10 பறந்துடுமா. பாத்திகாரி இருந்து 10 படுத்து பேசுகிறாரு, நான் சாப்பிடணும். மானம், குலம், கல்வி, திண்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லின் மேல் காமுறுதல், பசி வந்தா 10 பறந்துடும். ஒரு ஜான் வயிறுக்கு படும்பாடு என்ன அவையா? இந்த ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகில் ஏது கலாட்டானா. அதனால பசி இந்த உடம்பு முடியாதவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு போட்டு கொஞ்சம் ஒரு காப்பியோ பிஸ்கட்டோ சாப்பிட்டுருங்க. அதாவது நான் உபவாசம் சொல்லி சாயங்காலம் வரல மயக்கம் போட்டு விடக்கூடாது. வெங்கடம் பரம ஔஷதம், மருந்து. சாப்பிடாம தான் நல்லதுதான். அது எல்லாராலையும் முடியாது. இப்ப எல்லாருக்குமே சுகர், பிபி ஏதோ ஒரு நோய் வந்துடுது. உடலை வருத்தி ஆன்மீகத்துக்கு வரக்கூடாது. அதனால எல்லாரும் சந்தோஷமா இந்த அற்புதமான பெருஞ்சாந்தி பெருவிழாவை சிறப்பித்து தருமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. கோயில்ல பட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, துட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, நகை நட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, கட்டு கட்டா பணம் கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை இனிக்கும். சோழ மன்னன் அகலங்கள் ஔவையாருக்கு ஒரு 10 லட்சம் பெருமானம் உள்ள பட்டுப்புடவை கொடுத்தானா. அந்த காலத்துல 10 லட்சம்னா எத்தனை கோடி சமாளிகளே பாருங்க. ஆனா ஔவையாரே ஏதோ 4 வரியில ஒரு பாட்டு பாடினேன், என் பட்டுப்புடவைக்கு உன் பாட்டு ஈடாமான்னு கேட்டான் சோழ மன்னன். ஔவையாருக்கு கோபம் வந்துச்சா. 110,000 பெண் தொழிலும் நூல் சீலை 4 திங்கள் 4 5 விடும் ஒருவேல் அகலங்கா என்றும் கிழியாது என் பாட்டு. நீ கொடுத்த பட்டு புடவை 4 மாசத்துல சரிங்க வேற, பாவு வேற, நூறு வேற போயிடுங்க. இந்த சூரிய சந்திரனுக்கு என் பாட்டு நினைச்சு நிற்கிறார். இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்துல இவ்வளவு நிகழ்வு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இந்த சிலை வடிவில உட்கார்ந்துகிற அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு. இந்த அற்புதமான விழாவிலே மங்கள வாத்தியம், ஏன்னா அந்த மங்கள வாத்தியம் ஓசைக்காகத்தான் சில தேவதைகள்லாம் ஓடி வரணும். அதனால சாப்பிட்டு வர மட்டும் நீங்க வாசிக்க கொஞ்சம். ஐயா போட்டோகிராஃபரும் அவரும் போய் சாப்பிட்டு வரட்டும். அவருக்கு உணவு கொண்டாந்து வச்சுட்டாங்க தயாரா. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்காது. கொடுக்கிற வாய்ப்பை, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தேவாகிற இசை அமைப்பாளர் அவர் முதல் 60 ஒரு குரூப் பாடகரா வந்தாராம். அப்ப அம்மாட்ட போகும்போது உலகமெல்லாம் இசை பரவற மாதிரி பண்ற போட ஆரம்பிச்சார். தேவா இசை உங்களுக்கே தெரியும். அது போல இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது யான் பெற்ற என்போம் பெருக வையகம். ஜூம் பண்ணி அந்த வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ ஏதோ ஒண்ணுல போதுங்க. அதுதான் உலகம். என்னை பத்தி சொல்லு உலகம், உன்னை பத்தி சொல்லு உலகம், என்னை பத்தி தெரிந்து கொள்ளலாம். நம்ம அனுபவங்கள்லாம் சொன்னாதான் தெய்வத்தினுடைய அருளை வெளியே தெரியுமா. அதனால இந்த அற்புதமான பெருந்தாந்தி பெருவிழா அண்ணா காமேஸ்வரன் அவருடைய சீரிய முயற்சியால் இந்த அற்புதமான பெருந்தாந்தி விழா சிறப்பாக
நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் மௌனமா அமைதியாக இருந்து இந்த 2ஆம் கால வேள்வியை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, 1000 நாப்படைத்த ஆதிசேஷனால் கூட அம்பிகையின் பெருமையை பேச முடியாது. ஒரு நாள் படைத்த சிறுவனுக்கு வாய்ப்பு கொடுத்த காமிய சந்தனுக்கும் சந்திர மௌலிக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழுக்கும் இதுவரைக்கும் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு இருக்கிற வீடியோகிராஃபர் ஐயா அவர்களுக்கும் மங்கள வாத்தியாருக்கு ரேடியோ சேர்த்து போறவங்களுக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. सर्वतोमुखं पुरस्तारकाकरम् ईश्वरं ध्यात्वा लब्धानुज्ञाः स्थानशुद्धिम् आचरेत् अस्त्रेण तालत्रयं दत्त्वा चोरिकाभिस्तरस्थानात् विघ्नानश्चार्य अस्त्रेण प्रतः जलदग्निवज्रप्राकारं गवतेन दक्षिणदर्शनीं भ्रमणेन परिघात्रयं संख्या ॐ शक्तदेवो शक्तिदानमूर्धादो विधाय सर्वत्र रक्षा भावयेत्। ॐ महामलपृथिव्यै नमः सम्पूज्य विशेषार्थं परिकल्प्य अपहाक्षीरविषाद्राणि तनुलास्मणास्त्रिला गोड्डाङ्गैः प्रोक्तो सिद्धार्थैः सह आसनमूर्ति ब्रह्मवञ्चलेनेत्र अंगैः मुद्रदा प्रतिविद्यात् शासने महाविश्वासना धर्मः सर्वदेव महाविश्वमूर्तये नमः। अनेन ललाटे तिलकं दत्त्वा पूर्णेन शिरसि पुष्पं विदद्यात् पूजाभिवृद्धत्वास्तादे पुराणे रसदीर्घपृथक्क्रमेण ओंकारादिमोन्तानुच्चार्यात् ललाटकण्ठपादान्तभागेषु महापात्वदत्वात् महाब्रह्मणे महादत्वात् महारुद्रात् महायुच्छादि नमः विद्यादत्वात् विष्णवे नमः ज्ञान्ये नमः आत्मगुणमालिक्य तन्मध्ये प्रणोमनिकृत्वा आसनमूर्तिमिन्यस्य ईशानादि ब्रह्मवञ्चकमिन्यस्य विद्यादेः नेत्रन्यासो विधाय मूलेन शुभमावाह्य कनेकादिषु हृदयादिवत्रान्यस्य मूलेन परमीकृत्य अञ्जलिं बद्ध्वा वेदरूपं ध्यात्वा स्वशिरस्य द्रोप्य ब्रह्मरन्ध्रप्रविष्टेन तेजसा वाक्याभ्यन्तरं तमःपटलमवधूय ज्योतितदिगन्धरं सम्भाव्य आत्मानं शिवोऽहं शिवोऽहं शिवोऽहमिति भावयेत्। श्रीवत्समकुटादिभिः अलङ्कृत्य अंतर्गतललाटाक्षम् अंतर्गतभुजध्वज अंतर्गतपराशक्तिं वन्दे देशिकविग्रहं यागोपकरणं दिव्यदृष्ट्यावलो न संव्योमभूमि न तेजो न वायुस्थितानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं शिवोऽहमिति भावयेत्। असाध्यः प्रादच्छिन्नेन मेलदे स्थित्वा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मानसं वाचकं पापं कर्मणा समुपादितं श्री शंभु स्मरणेनैव जपोहति न संशयः। नक्षत्रं शंभुरेव च योगस्य करणं शंभुमयं जगदे शिव शिव
ஓம் சிவாய நமஹ. பிள்ளையார் கொட்டிங்க. சுக்லாம் பரதரம் விட்டும். பிள்ளையார் கொட்டிங்க. சுக்லாம் பரதரம் விட்டும் சசிவர்ணம் சதுர்புஜம். 5 முறை கொட்டிக்கணும். 5 இந்திரியங்கள் இருக்கு. இடா பிங்களா சுசும்னான்ற நாடி வந்து விலங்கு வந்து மேல வருது. அமிர்தமா போகும். அதனால 5 முறை கொட்டிக்கணும். சுக்லாம் வரதரம் விட்டும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தையே. மூக்க போடுங்க. வலது இதை வச்சு மூச்சு போடுங்க. பூமியாதி ஊர்கலோகஸ்ய உபரியஸ்துதிவாகரः ரிஷப்ரணவதம்பிட்சம் ததாம்ஸ்யாங்குல்யகிரிஹி துஷ்டிகாக்ரீஹி சம்பீட்சம் பிராணாயாம இதம் புரோக்தம் ரிஷிபிஹி பரிகல்லிதம். எல்லாரும் பூ கொடுப்பா தம்பி. எல்லா பூ வாங்கிக்க. 2 ரூபா கொடுத்து ஒன்று கொடுக்க. நல்ல பூ 2 கொடுக்கு. எல்லா பூ வச்சு வழி வேப்பாது ஜம்பூத்தேவே வாழை வள்ளக்கண்டை மேலோ தட்சிணை பார்த்து वर्तमाने बाहर प्रभावत्याः मध्ये स्वस्ति श्री मंगलकर वासरः वासनिष्ठायां शुभयोग शुभकर्ण शुभलग्न एवं गुणसकल विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां शुभदिनौ चंद्रमौली चंद्रमौला ரெண்டாம் தேதி வேற ஃபேமிலி பத்து சொல்லியாச்சா சக குடும்பானாம். அப்புறம் சொல்லுங்க. சுவாமி ராதாகிருஷ்ண கர்மணா நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். கீதானாம் தேசியா பசங்க நாம் தேசியா குமானாம் தேசியா ரோகிணி நாம் தேசியா சத்யா நாம் தேசியா ஆனந்த நாம தேசியா பரத்குமார் நாம தேசியா கௌசல்யா நாம தேசியா. அப்புறம் வேற அப்புறம் சரவணன் நாம தேசியா மகேந்திர நாம தேசியா சர்வேஷாம் பக்த ஜனானாம் சர்வேஷாம் சமூக சங்ககானாம் சௌடேஸ்வரி பக்த ஜனானாம் சக குடும்பானாம் அஸ்மின்னே பெரியகுப்பம் கிராமவாசினாம் பெரியாங்குப்பம் கிராமவாசினாம் ஆம்பூர் கிராமவாசினாம் ஆற்காடு கிராமவாசினாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் திராவிட தேசானாம் சர்வேஷாம் பக்த ஜனானாம் சக குடும்பானாம் சேவத்தேன தேஜவீரிய விஜய ஆயுர் ஆரோக்கியம் சர்வகாரிய ஜெயப்பிராப்தி விஷகாமியா முன்கட்டியா அவன் கேட்டியா அதெல்லாம் அவங்களே கேட்டா அவங்களே கேட்டா அனுகிரகார்த்தம் சர்வேஷாம் பக்த ஜனானாம் சகுருபானாம் சேவாப்தம் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி தேவியா. ஒரு தட்டு கொடுப்பாங்கன்னா ஒரே தட்டு கொடுப்பா சார். மெய்யன்பர்களே, இந்த நமக்கு வந்து சௌடேஸ்வரி ராமலிங்க சௌடேஸ்வரி ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினுடைய 2வது கால யாகசாலை பூஜையானது பெரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதரண வேதம் என்கின்ற வேதத்தினுடைய அடிப்படையிலே 4 வேதங்களுக்கு 4 கிளையாகவும் 4 காலமாக இங்கே நடக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த காலமானது எதிர்வேதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியிலே எதிர்வேதம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க பேர் சொல்லிடுங்க. எதிர்வேதம் என்பது ஒரு வேதங்கள் என்பது முதல்ல நாம எல்லாம் தெரிஞ்சுங்க. வேதம்னா என்னன்னு. வேதத்தை நாம படிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா விஷயமும் படிக்க முடியுமா? 1330 குறளும் நம்மளாம் படிக்க முடியாது. அன்பும் மரணம் உடைத்தாயும் பெண் வாழ்க்கை கல்யாண பத்திரிகையில பார்த்தா 7 தான் படிச்சுடலாம். அந்த மாதிரி பஸ்ல போகும்போது 4-5 குறள் படிக்கலாம். 1300 உட்காந்து படிக்க முடியாது.
அந்த காலம் போச்சு இல்லையா? சைசவே அபியத்த வித்யானாம் யமுனை விஜயினாம் வார்த்தகை முனி வித்தியனாம். எந்த வயசுல படிக்கணுமோ அந்த வயசுல படிச்சாதான் 1330 குறள் நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம படிக்க முடியாது. ஆனா அதுபோல வேதம் என்பது மூலமானது. இப்போ ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய பீஜத்தை நாம பார்க்க முடியுமா? பீஜம்னா விதை, விதையை பார்க்க முடியுமா? வேதம்ன்றது விதை போன்றது. அந்த வேதத்திலே வரக்கூடியதான் பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய கீதையானது. வேதத்திலே வந்ததுதான் நிறைய உபநிஷதங்களா இருக்கு. அந்த உபநிஷதங்களை உதாரணம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் புராணம், விஷ்ணு புராணம், நிறைய புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கின்றன. ஸ்காந்த புராணம்னு ஒரு புராணம். இந்த ஸ்காந்த புராணத்துல எந்தெந்த சுவாமிக்கு எந்தெந்த பூஜை பண்ணலாம், எந்தெந்த பூஜையில எந்தெந்த விரதம் இருக்கு. விரதம்னா என்ன அப்படின்னா, விரதம்னா தீவிரம் அப்படின்னா அர்த்தம். தீவிரம், தீவிர கண்காணிப்பு அப்படின்றாங்க. தீவிர சிகிச்சை அப்படின்னா அந்த தீவிரம்ன்றதுக்கே விரதத்தினுடைய அர்த்தம். ஒரு மனிதன் தீவிரமா இருக்கான் அப்படின்னா எப்படின்னா உழவு சாப்பாடு அதை கொள்ளாதுன்னா அந்த விருதி அதான் தீவிரம் அப்படின்னு சொல்றது தீவிரம். அதுக்கு விரதமா இருக்கிறதுனா உபவாசம்னு சொல்லக்கூடியது. நிறைய பேர் வந்து நான் இந்த முடிஞ்சாதான் சுவாமிக்கு முடிப்பு இருப்பேன்னு ஒரு விரதம் இருப்பான். அது விரதம்னா தீவிரம் இருப்பது. அதனால எந்த நேரத்துக்கு சாப்பிட பண்றது, சாதாரணமாக இந்த பிளேடு கூட தொட மாட்டான். ரொம்ப கஷ்டம். இந்த பிளேடு பண்ண தொடணும் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அப்போ அந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். அப்படி எந்த நாம இந்த ஒரு கும்பாபிஷேகம் என்பது ஒரு 12 ஆண்டுகள் காலத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாகும். இது வந்து நடக்க வேண்டியது நடக்கும், இருந்தாலும் அதனுடைய தெளிவு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு விஷயம். இந்த அம்பாள் வந்து சோடேஸ்வரி அப்படின்னு சொன்ன போது நமக்கு வந்து இந்த ஒரு சமுதாயத்திற்காக, சமுதாயன்றது அம்பாளுக்கு தெரியாது. இந்த தேவாங்கூர் சமுதாயம், இந்த சமுதாயம் தெரியும் அம்பாளுக்கு. எல்லாத்துக்கும் வேண்டத்தக்கது அறிவோயின்றார், எல்லாத்தையும் கொடுன்றார். எல்லாத்தையும் கொடுனா கொடுக்க முடியாது. அதனால அம்பாளுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. அது மட்டும் இல்லை, ஒரு கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் இல்லை, அந்த 12 ஆண்டுக்கு உண்டான மந்திரங்களை சித்தி பண்ணக்கூடியது. நம்ம பாடம் சாதாரணமா பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அது சரி வராது. அதனாலதான் இந்த ஒரு 4 காலம் ஹோமம் பண்ணி இந்த பூஜையெல்லாம் பண்றது. அப்போ இந்த 2வது காலத்தை நாம் இப்போ நடத்துறோம். இந்த 2வது காலத்துல வேதம் என்பது படிக்க முடியாது சொன்ன உங்களுக்கு. வேதம் என்பது நாம் தெளிவுபடுத்திக்கலாம். எப்படின்னா, ரிக்வேதம் என்பது ஒரு வேதம். இந்த ரிக்வேதம் வந்து நிறைய படிப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா ரிக்வேதத்துல வாழ்க்கை முறையை எப்படி சொல்லிக் கொடுக்கும்? நீ வந்து இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்க எதாவது கிளாஸ் எடுத்துருப்பீங்களா? பூஜை பண்ணணும்னு ஒரு கோயில் வீட்டுல போனா ஏங்க கிருத்திங்கன்னா ஒரு பெரிய பொங்கல் வைப்பாங்க. நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா யாராவது? அதுதான் வந்து அந்த பாரம்பரியமா வரக்கூடியது சில விஷயங்கள். அத மாதிரி பாரம்பரியமாக சொல்லக்கூடிய விஷயங்களை சரி செய்வது அந்த ரிக்வேதத்தினுடைய வேலை. ரிக்வேதத்துல என்னன்னா, ஒரு பானையில ஒரு சாதம் அடிக்கணும் அப்படின்றத சொல்றான். இது வாழ்க்கை முறை தானே. இன்னைக்கு எல்லாம் அந்த டாக்டர் நான் பண்ண செஞ்சு சொல்றாங்க. நீங்க யூடியூப் போட்டு அதுக்கு பணம் கட்சி அது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கேட்கணும். இந்த மாதிரி பானையில பண்ணா நல்லது. உதாரணத்துக்கு நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பானையில மரத்துல நெய் வச்சிருக்காங்க. ஏன் ஒரு மரத்துல நெய் வச்சா பண்ண வைக்கக்கூடாதா, இல்லை சில்வர்ல வைக்கக்கூடாதா, வெள்ளியில வைக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. இது எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம ஹோமம் பண்ணணும். இந்த 2 மணி நேரம் சூடு பிடிக்காது. இந்த மர இது இருப்பாருங்க மண்பானை கலையை வந்து 2 மணி நேரத்துக்கு சூடு ரொம்ப பிடிக்காது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கத்துல ஒரு சுற்றம் வச்சிருக்காங்க பாருங்க, ஓம மர கரண்டி. அதே மரம் அது மண் வைக்கலாமே அப்படின்னா அது இப்படி போகும்போது அந்த சூடை கனெக்ட் பண்ணிடும். அதனால நம்ம சூடு கையை ஏறிடும். ஸோ அது மரம் வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா சொல்லக்கூடியது அந்த ரிக்வேதம். அடுத்தது எஜுர்வேதம். எஜுர்வேதம் என்பது எந்தெந்த சுவாமிக்கு எந்தெந்த பூஜைகள் பண்ணா, இது எந்தெந்த பாத்திரம்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா எந்தெந்த சுவாமிக்கு எந்தெந்த பூஜை பண்ணா விஷயம், எந்தெந்த சுவாமி எங்கெங்க இருக்காரு என்பதெல்லாம் சொல்றாரு.
அதே மாதிரி நம்ம பஞ்சாட்சரம் ஜபம் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தெலுங்கு காரணங்களா எனக்கு பூர்வீகம் தெரியாது ஏதோ ஒரு தெலுங்குல இப்போ ஒவ்வொருத்தருக்கு நாமம் போடுவாங்க எல்லாம் நீங்க நாம போடுவீங்களா எல்லாம் விபூதி நான் அடிச்சுட்டேன்னா இல்ல மறு ஒரு சில பேர் விடவே மாட்டாங்க சமாசனம் பண்ணப்போ ஐயர் தொடைய விட மாட்டாங்க விபூதி ஐயர் தொடைய விட மாட்டாங்க இல்ல அந்த மாதிரி சில சிஸ்டம் உண்டு அந்த சிஸ்டத்துக்கு பிரகாரம் நான் சொல்றேன் அந்த மாதிரி அந்த எதிர்வேதத்துல சொல்லும் பொழுது இந்தந்த சாமிக்கு இந்தந்த முறையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான எல்லா விஷயமும் வருது அந்த உபதேசத்துல இப்போ உதாரணத்துக்கு வேதத்தை நாம் படிக்க முடியாதுன்னு சொன்னேன் கேட்கலாம் வேதத்தை கேட்கலாம் வேதத்தினுடைய அர்த்தங்கள் இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த அர்த்தம் இருக்கு இது வேதத்தில் சொன்னது நான் சொல்ல எனக்கு சொந்த புத்தகமும் கிடையாது நாமும் படிச்சது ஒருத்தருக்கு இப்போ அங்க வந்து சுவாமி சுவாகா ஓஷட் அஷட் பட்டுன்னா இப்போ சுவாகான்னா சுவாமி எடுத்துப்பார் ஓஷட்னா எடுத்துப்பார் பட்டுனா எடுத்துப்பார் அப்படி அது எது இடத்துக்கு அந்த மாதிரி மாத்திப்பார் இந்த இடத்துல இருந்து இந்த எடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆபீஸ் ரூம் இருக்கு அதுல ஒரு கல்லா பெட்டி இருக்குன்னா இந்த பெட்டியில இந்த 50 ரூபா நோட்டு தாள்கள்லாம் இருக்கும் ஒரு ஏரியா ஒரு 100 ரூபாய் பட்டாங்க இந்த மாதிரி ஒரு நம்ம கணக்கு பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதுதான் கணக்குன்றது அந்த எல்லா ஒரு விஷயமே சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்வேதல என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாட்சர ஜபம் ஷடாட்சர ஜபம் ஷடாட்சரன்னா ஆறுமுகம் சரவண பகவான் சொல்றது பஞ்சாட்சர நமசிவாயம் ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சர ஜபம் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் எப்படி செய்தா நல்லது எல்லாம் சொல்லக்கூடியது இந்த எதிர்வேதம் அது மட்டும் இல்ல வேதத்திலே நமசிவாய ஓம் நமசிவாய சிவதராயதா அப்படின்னு சொல்லக்கூடியதான நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தை இருக்கக்கூடியதான வேதம் அந்த எதிர்வேதம் இப்போ இந்த எதிர்வேதத்துல இங்க இருக்கக்கூடியது காலம் பண்றாங்க அடுத்தது சாயந்தரம் சாமவேதம் சாமவேதன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சாமவேதனா இப்ப இந்த அண்ணா கூப்பிடுறாங்க இல்லையா அதே மாதிரியே தான் இருக்கும் பாக்குறதுக்கு இப்ப ஒரு அண்ணா உட்காரும் ஒரு சாமவேதக்காரர் உட்கார பக்கத்துல உட்கார வச்சுருங்களேன் அவரும் அண்ணால கூற மாதிரி இதெல்லா அப்படின்னு சொல்லுவார் இவரும் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் என்னன்னா சங்கீதத்துக்கு சிஸ்டமேட்டிக் பண்ண சங்கீதம் சாதிங்காம பார்த்தா அந்த வேதத்துல சொல்லக்கூடியது சாமவேதம் அது மட்டும் இல்ல சாமவேதம் வந்து ரொம்ப ஐக்கியமா இருக்கும் ஒரு நல்ல தேசராகத்துல நாதஸ்வர வித்வான் இருக்காரு சரிகாம பதனீசான்றா அந்த சரிகாம பதனீசான்றதும் அந்த தாளம் வாத்தியம் எல்லாமே லயம் எல்லாமே வரக்கூடியது சாமவேதம் அந்த சாமவேதத்தை ஒருத்தர் வாசிச்சார் அவர் பேர் ராவணன் பேர் ராவணன் பேர் ராவணன் வந்து சாமவேதி நல்லா கேட்டோம் பிராமணன் அவர் எல்லாம் அது நினைக்கூடாது நாங்க எங்க சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் ராவணன் எங்க அதெல்லாம் கிடையாது ராவணன் வந்து பிராமணன் அதனால பிராமணனை அடிச்சதுனால்தான் பிரம்மஹத்தி தோற்ற முடியுது ராமருக்கு புரியுதா உங்களுக்கு ராஜாவா இருந்தாலும் பிராமண பொண்ணு கூடாது அப்படின்ன போது அந்த சாமவேதம் சுவாமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரிப்போம் ஏகலைவன் இருந்தார் என்ன கொடுத்தார் ஏகலைவன் விரண்ட கொடுத்துட்டார் இல்லு அர்ஜுனனுடைய நிறைய வரக்கூடாதுனால கொடுத்துட்டார் அதே போல நீங்க வந்து ஒரு கை கொடுக்கணும் கொடுப்பீங்களா ஏதோ குடிக்கிறது கை குடிப்பீங்களா கை வெட்டி குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க ராவணன் கொடுத்தார் 10 தலை அவருக்கு 10 தலையில எத்தனை கை இருக்கும் ஒரு கை எடுத்துட்டார் அவருக்கு 20 கை இருக்கு கொடுத்துட்டார் நம்ம கொடுக்க முடியுமா நம்ம 2 தானே இருக்கு என்ன பண்றாரு சுவாமி கிட்ட சாமவேதம் வாசிக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க ஒரு தலை எடுக்கிறாரு ஒரு கை எடுக்கிறாரு அந்த நிலம் எடுத்து வீணை வாசிக்கிறார் அந்த சாம வேதத்தை வாசிக்கிறார் அதனால்தான் சாமவேதம் பெரிதும் உவப்பானை அப்படின்னு சிவபெருமானை பத்தி ஆழ்வார் நாயன்மார்கள்லாம் சொல்லும் போது
சாமவேதத்தை சொல்றவங்க அப்படின்னு. அப்போ அந்த நாதத்தை தரக்கூடிய வேதம். அடுத்தது அதர்வண வேதம். இந்த வேதத்துக்கு என்னன்னா இப்ப அணு ஆராய்ச்சி சொல்றாங்க நம்ம அப்துல் கலாம் தான். அணு ஆராய்ச்சி, அணு ஆராய்ச்சியை பத்தி உண்மையான தகவல் சொன்னது அந்த அதர்வண வேதம். அந்த அதர்வண வேதத்துல நிறைய உபநிஷதங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரே உதாரணம் சொல்ல கேட்டீங்களா? காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன சொல்லுவாங்க? காந்தி பேர் என்ன? கரம்சந்த் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவருக்கு மகாத்மான் காந்தி. ஏன் மகாத்மான்? அது அப்படி சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சத்தியம் வத தர்மம் சர ஆச்சாரிய தேவோ பவா மாது தேவோ பவா. இதெல்லாம் யார் சொன்னதுன்னா வேதத்துல சொன்னது. வேதத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ, அந்த வார்த்தையை ஃபாலோ பண்றாங்களோ, சத்தியம் வத தர்மம் சர, சத்திய வழியே போ, தர்ம வழியா போ, ஆச்சாரிய தேவோ போ. ஆச்சாரியர் வந்தா வாங்க வணக்கம் நமஸ்காரம், நாம வந்துட்டாம்பா என்ன கடகனை கொடுத்து வந்துட்டானு நினைச்சு கூடாது. அவர் எது கேட்கிறாலும் முதல்ல வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஆச்சாரியர் இருக்கணும். ஆச்சாரிய தெய்வம்பா, மாத்ரு தெய்வம்பா, பித்ரு தெய்வம்பா. அப்பா அம்மாவை நல்லா காப்பாற்றணும். அப்பா அம்மாவுக்கு நல்லபடியா அவங்களை வச்சுக்கணும். மன சந்தோஷமா இருக்கணும். மாதா மனவரிய வாழா ஒரு காலம் பண்ணாங்க. இவர் பேசும்போது போர்சக்தி பேசும்போது இந்த அம்மாவும் அப்பாவையும் சந்தோஷமா வச்ச உலகத்துல வேற எந்த தெய்வமே படிக்கணும்னு கோயிலுக்கு போனோம் அவசியம் இல்லை. டெய்லி ஒரு வேலை காலில் அம்மாளும் சரி அவங்கள கும்பலம் அவங்க மனசார நினைச்சாது வாகர்த்தாய் சமர்த்து வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அம்மையும் ஆயிரம் அப்பையும் அம்மா அப்பா போட்டு நிறைய விஷயம் இருக்கு. அம்மையை போட்டு அப்பைய போட்டு இங்க பாடூர்ல எழுதியிருக்காங்க. அதனால அந்த நினைக்கணும். அப்படி நினைத்து உருவக்கூடிய இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஃபாலோ பண்ணார். அதனால அவருக்கு என்ன பேரு? மகாத்மா என்கிற பேரு. தியாகம் பண்றதுனால அவர் தியாகின்னு பேரு. ஒரு விஷயங்கள் தியாகம்னா அர்த்தம். அப்ப சொன்ன மாதிரி விரதம் இருக்க மாதிரி அது தியாகம். நான் வந்து நீ விரதம் இருந்து நீங்க எப்பயாவது கோயிலுக்கு வரணும் அப்படின்னா விரதத்துல நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. நாம இந்த காலத்துல வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எங்க தாத்தா பண்ணாரு, எங்க அப்பா பண்ணாரு, நாம பண்றோம். இந்த பாரம்பரியம் என்பது ரொம்ப முக்கியமானது. நாங்க பரம்பரையை ஒழிச்சிடணும்ன்றதுலாம் இல்லை, பரம்பரையா இருக்கணும்ன்றதுதான் நடக்குது. அதனால அந்த மாதிரி வகையில நீங்க எல்லாம் நல்லா கேமா இருக்கணும். இந்த 4வது கால பூஜையை நல்லா சிறப்பா இருந்து நீங்க கவனிக்கணும். முடியல ஜலங்கலாம் குடிக்கலாம் எழுந்து போகலாம். அதுக்கோசரம் நீங்க உட்கார்ந்து இருக்கணும் அவசியம் இல்லை. கால் வலிக்கணும் அப்படி பின்னால் போய் கூட உட்காந்துக்கணும். ஒன்றும் தவறு இல்லை. சங்கல்பம் பண்ணியாச்சு. அதனால இப்ப 4வது கால 2வது கால பூஜை நடக்கும். சாயந்தரம் 3வது காலம் நாளை காலையில 4வது கால பூஜை முடிஞ்சு அந்த சுவாமிக்கு விமானங்கள் மற்றும் பரிவாரம் கும்பாபிஷேகம் இருக்கும். ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க உடனே நினைச்சு கூட நாளை காலையில வந்து டக்குன்னு பார்த்துட்டா போதும் 12 வருஷம் கும்பாபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஊர்வாங்க கணபதி ஹோமத்தை ஆரம்பிச்சு என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததோ எல்லாத்தையும் பார்த்துட்டு மண்டலாபிஷேகம் நான் வந்து டெய்லி ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ண சுவாமியை பண்ணாதான் அந்த பலன் கிடைக்கும். சும்மா கொடுத்துருவாங்க. சாமி வந்து எழுதிடுவாங்க மேல பலன் கிடைக்கும். மேல 20 lakhs ஒரு இது போட்டுருவோம். எங்க நம்ம விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளைட் சார்ஜ் போடுவோம். 149 ரூபாய்க்கு ஒரு பிளைட் போகுதுன்னு போடுவோம். ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுருவோம் பக்கத்துல. நல்லா கவனிக்கணும். 149 போட்டு ஆஹா பரவாயில்ல சொல்லி போன் பண்ணி அவனுக்கு இமெயில் பண்ணா 150 ஸ்டார் வந்து 7100. எவ்வளவு ஸ்டாருக்கு மதிப்பு? 7000 ரூபாய். 7140. நல்லா கவனிக்கணும். அது போல இந்த சுவாமி கிட்ட நம்ம பேர் எழுதிட்டோன்ற விஷயம் இல்லை. சுவாமி கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்றோம், தியாகம் பண்றோம்ன்றதுதான் முக்கியம் சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சி 4வது கால தீபாராதனை நடக்கும். அதுக்கப்புறம் ஹோமம் நடக்கும். அப்புறம் விசேஷ திரவிய ஹோமம் நடக்கும். எல்லாம் கவனமாக எல்லாரும் ஒரே நேற்று சொன்ன மாதிரி நீங்க இன்னும் பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி பக்கத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சக்தி இல்லாம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன நீ பெரிய சுவாமியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லவங்க சொல்லிதான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல அதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிட்டே இருக்கணும். ஓம் சக்தி பராசக்தி.